ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுகவுடன் பேசியது என்ன என்பது தொடர்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருந்தார். அவர் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். மோடி தலைமையிலான குடும்பம் தேர்தலை சந்திப்போம் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை தமிழகம் வந்த பியூஷ் கோயல் மையக்குழு கூட்டத்தில், தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது நிர்வாகிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனைகள் மேற்கொண்டார். அப்போது இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வோம். ஒரு குடும்பமாக இந்த தேர்தலை நாங்கள் அணுக இருக்கிறோம். மிக சிறப்பான பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை என்பது இருந்தது. மோடி தலைமையிலான குடும்பமாக தேர்தலை எதிர்கொள்வோம். 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த சில மாதங்களுக்கான வியூகம் குறித்தும் விவாதித்தோம். அடுத்த சில மாதங்களுக்கான வியூகம், அதே போல இளைஞர்களின் நம்பிக்கையை பெறுவது எப்படி என்று ஆலோசித்தோம். குறிப்பாக இந்த கூட்டணி பொறுத்த வரைக்குமே விஜய் என்பது அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவினுடைய மையக்குழு கூட்டத்தில் விஜய் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த விவாதத்திலும் விஜய் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயின் பக்கம் இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகள் தான் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்காக இருக்கும். அதனால் அவர்களுடைய வாக்குகளை பெறுவது என்பது எப்படி என்பது குறித்தும் இதில் விவாதித்ததாக பியூஷ் கோயல் தனது பேட்டியில் தெரிவித்தார். அதே போல முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசுதான் தமிழகத்திற்கு தேவை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும், மகத்தான வெற்றி பெறும், நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஏற்கனவே விவாதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக அந்த அறிக்கை என்பது, பட்டியல் என்பது அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் அவர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அடிப்படையாக கொண்ட அந்த முன்னேற்றம் என்பது தமிழகத்திற்கு தேவை. மிகப்பெரிய அளவில் இந்த வெற்றியை நாங்கள் பெறுவோம். வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் இருக்கும். ஆட்சியை நாங்கள் நிச்சயமாக அமைப்போம். அதிமுக பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிகள் கட்சிகள் குறித்து ஆலோசித்தோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.